அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாலுங்க, 18ஆம் நூற்றாண்டிலே திருச்சியிலே வாழ்ந்த ஞானி தாயுமான சுவாமிகள் ஆவார். கேடிலேப்ப பிள்ளை என்பவருக்கு மகனாக பிறந்தார். வேதாரண்யத்திலே பிறந்தார். தந்தையிடம் பயிற்சி பெற்றார். பின்னர் பல்வேறு குருமார்களிடம் சைவ சித்தாந்தத்தை பயின்று வந்தார். பின்னர் விஜயரங்க சொக்கலிங்க மன்னனிடம் கணக்கராக அவருடைய அரண்மனையிலே பணி கிடைத்து திருச்சிக்கு வந்து தன்னுடைய வாசஸ்தலம் திருச்சிக்காக மாற்றிக்கொண்டு அங்கே இருப்பார். அப்படி இருக்கின்ற பொழுது மலைக்கோட்டை ஏறி தாய்மான சுவாமியை தரிசிப்பதும் அங்கே இருக்கின்ற பிள்ளையாரை தரிசிப்பதும் அவருடைய வழக்கமாக இருந்து வந்தது. ஞானமும் பக்தியும் ஒருங்கே இணைந்து பல பாக்கள் எழுதியிருக்கின்றார், செய்யுள்கள் எழுதியிருக்கின்றார். தாய்மான சுவாமிகளுடைய பாடல்களை படிக்கின்ற பொழுது பக்தி உள்ளத்திலே பெருகும், ஞானமும் உள்ளத்திலே ஊறும் என்றுதான் சான்றோர்கள் சொல்லுகின்றார்கள். அத்வைத்தத்தை முன்னிறுத்தி அழகாக பாடல் எழுதியவர். அதே போல அருட்பாக்களும் இயற்றி எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாக செய்து நீ போதும் பராபரமே என்று தெய்வத்தின் முறையிடுகின்ற பல பாடல்கள் இருக்கின்றன. ஒன்றை நினைந்து ஒன்றை மறந்து ஓடும் மனம் எல்லாம் நீ என்று அறிந்தால் எங்கே இயங்கும் பராபரமே என்று, பராபரமே தெய்வமே உம்முடைய அருள் இருந்தால் மனசு இப்படி அலைபாயுமா என்று அருட்பாக்கள் எழுதியிருக்கின்றார். நம்முடைய திருப்பராய்த்துறை மகான் சுவாமி சித்பவானந்தர் தாய்மான சுவாமியுடைய பாடல்களுக்கு சிறப்பாக வியாக்கியானம் எழுதியிருக்கின்றார். அதை படித்தால் உள்ளத்திலே ஞானமும் அருளும் சுரக்கும் என்பதை அறிவோம். அப்படி தாய்மான சுவாமியுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு முறை தாய்மான சுவாமி திருச்சி மலைக்கோட்டையிலே ஒரு பாறை மீது அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருப்பார். இடுப்பிலே கச்சை, வெற்றுடம்பு மேலே. ஏன்னா தெய்வ சிஞ்சானம் செல்லுகின்ற பொழுது மேலுடம்பிலே தெய்வர்களை பெற வேண்டும் என்பதற்காக திறந்த மேனியோடு அங்கே அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருப்பார். அந்த நேரத்திலே விஜயரங்க சொக்கலிங்க நாதர் அந்த பக்கம் வருவார், அரசர் வருவார். வந்து பார்த்தால் தாய்மான சுவாமி தியானம் செய்து கவனிப்பார். அந்த நேரம் சிலு 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 என்று குளிர் காத்து அடித்து கொண்டிருக்கும். ஆகவே சுவாமிகள் மீது இப்படி குளிர்காத்து அடிக்கிறதே உடம்புக்கு ஏதேனும் நோவு வந்து விடுமோ என தன்னுடைய அக்கறையின் காரணமாக விஜயரங்க சொக்கலிங்கர் அவருக்கு ஒரு பட்டு சால்வையை போர்த்தி விட்டு செல்வார். தியானம் முடிந்து எழுந்து தன் மீது பட்டு சால்வை இருப்பதை அறிவார். அதோடு இறங்கி வருவார். மலை விட்டு இறங்கி வீதிக்கு வருகின்ற பொழுது அங்கே ஒரு ஏழை சிறுமி, பார்ப்பதற்கே மிகவும் பரிதாபமாக இருக்கின்ற சிறுமி குளிரிலே நடுங்கி கொண்டிருப்பார். அந்த சிறுமி மீது இவர் அந்த பட்டு சால்வையை பொறுத்து விட்டு சென்று விடுவார். இதை அறிந்த விஜயரங்கர் மறுநாள் கேட்பார், நான் உங்களுக்கல்லவா நான் கொடுத்தேன் அந்த பட்டு சால்வையை, போர்வையை, நீங்கள் எப்படி நீங்கள் ஒரு ஏழை சிறுமிக்கு அதை கொடுக்கலாம் என்று கேட்கின்ற பொழுது தாய்மான சொல்வார், மன்னா ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், வந்தது ஏழை சிறுமி அல்ல, அன்னை அகிலாண்டேஸ்வரி தான் என் உள்ளத்திலே கருணை இருக்கிறதா, எனக்கு இன்னும் கருணை மிஞ்சி இருக்கிறதா என்று சோதிப்பதற்காக ஏழை சிறுமியாய் வந்தாள். அன்னையை பார்த்தேன், அவளிடம் நான் என் சரணடைந்தேன் என்று சொன்னார். அதாவது ஞானிகளுக்குத்தான் தெரியும் வந்தவர்கள் ஏழையா அல்லது உண்மையிலே அகிலாண்டேஸ்வரியா என்பது அவர்களுக்கு தெரியும், ஞான கண்ணால் பார்க்கின்ற அவர்களுக்கு. ஆனால் இங்கே இவர் சொல்ல விரும்புவது என்னென்றால், ஒரு ஏழை தவிக்கின்ற பொழுது அந்த ஏழைக்கு உதவாத கருணை என்னிடத்தில் இல்லை என்றால் நான் ஒரு ஞானியா என்கிற சிந்தனை அவருக்கு தாய்மாருக்கு வருகின்றது. துடிக்கின்ற ஒரு இதயத்தை பார்த்து நான் வருந்தி அதற்கு உதவி செய்யவில்லை என்றால் நான் என்ன ஒரு ஞானி துறவி என்கின்ற எண்ணம் வந்த காரணத்தினாலே தனக்கு மன்னர் கொடுத்திருந்த உயர்ந்த பட்டு போர்வையை கூட அப்படியே எடுத்து அந்த ஏழை சிறுமி கொடுத்து விட்டார். ஆகவே துறவி என்பவர்கள் ஜீவகாரணம் நிரம்பியவராக இருக்க வேண்டும், கருணை நிரம்பியாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர் தாய்மான சுவாமி. இந்த சம்பவத்தின் மூலமாக அவர் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இந்த சம்பவம் என்பது ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்ற ஒரு குறளுக்கு சிறந்த சான்றாக இருக்கிறது. அந்த குறள் என்ன என்று இப்போது நாம் பார்க்கலாம். பொருள் அற்றார் பூப்பர் ஒரு கால்,
அருள் அற்றார் அற்றார் மற்ற ஆதல் அரிது என்று அருளுடைமை அதிகாரத்தின் 248வது குறளிலே ஐயன் திருவள்ளுவர் மிகச் சிறப்பாக எடுத்து சொல்லுகின்றார் கருணையினுடைய முக்கியத்துவம். அதாவது பொருளை இழந்து விட்டால் கூட அதை எப்படியாவது ஒரு காலத்திலே அவன் மீண்டும் சம்பாதித்து விட முடியும், அவனிடம் வந்து விட முடியும். ஆனால் மனதிலே கருணை அல்லது ஜீவகாருண்யம் அருள் என்பது போய்விட்டால் அது எளிதில் மீண்டு வந்து விடாது என்று வள்ளுவர் சொல்கின்றார். அப்போது பணத்தை கூட நாம் சற்றே கவனக்குறையாக கையாளலாம், ஏனென்றால் சென்றால் மீண்டு வந்துவிடும். ஆனால் மனிதனாக இருக்கின்ற நாம் அல்லது துறவறம் மேற்கொள்கின்ற ஒருவர் மிக விழிப்போடு இருக்க வேண்டிய ஒன்று, ஒவ்வொரு கணமும் சதா சர்வகாலமும் உள்ளத்திலே அந்த ஜீவகாருண்யம் இருக்கின்றதா, கருணை இருக்கின்றதா, அந்த கருணையை நான் வெளிப்படுத்துகின்றேனா என்பதை விழிப்போடு இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கின்றார். ஏனென்றால் ஜீவகாருண்யம் அன்பு என்பது உள்ளத்திலிருந்து ஊறுகின்ற ஒரு விஷயம். அது அப்பப்போது வசதிக்கு கொண்டு வருகின்ற விஷயம் அல்ல. எல்லோரும் இன்புற்று இருப்பதன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று தாய்மான சுவாமி எழுதுகிறார். அதுதான் சொல்கிறார். அப்போ எல்லோரும் இன்பமாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்ற அந்த கருணை பார்வை அவருக்கு இருக்கிறது. அது எல்லோருக்கும் வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கின்றார். அந்த வகையிலே நாமும் பணத்துக்காக இன்றைக்கு பல பேர் கருணை இல்லாமல் நடந்து கொள்கின்றார்கள். கருணையின் காரணமாக கை பணத்தை செலவழித்தாலும் பரவாயில்லை, அடுத்தவர்கள் இன்பமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற உயர்ந்தவர்கள் நாட்டில் இருக்கின்றார்கள். இது ஏழை பணக்காரன் பணம் கையில் இருக்கிறது என்பதை பொறுத்து அல்ல, அவரவருடைய மனப்பான்மையை பொறுத்தது என்பதை அறிகின்றோம். அவ்வகையிலே மனிதனாக இருக்கின்ற நாம் கருணை நிரம்பியவராக, ஜீவகாருண்யம் நிரம்பியவராக இருப்போம். அப்படி இருந்தால் மனிதனாக வாழ நமக்கு தகுதி இருக்கிறது என்று வள்ளுவர் சொல்கின்றார். அவ்வகையிலே உயர் மனிதனாக வாழ்ந்து பாரதத்தை உயர்த்துவோம். ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி. ஜெய்ஹிந்த்.